पितृदेवो भव आचार्यदेवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव। வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். பாரத பூமி புண்ணிய பூமி. வடக்கே ஹிமாலயன் தொடங்கி தெற்கு கோடியில் சமுத்திர தளவாக எத்தனையோ புண்ணியமான நதிகள், புண்ணியமான காடுகள், புண்ணியமான மலைகள். இந்த புண்ணிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் பகவானுடைய அருளாலே ஏற்படுத்தப்பட்டன. இதற்கு ஒரே பயன், நாம் அந்தந்த க்ஷேத்திரத்திலே சென்று அங்கு பகவான் என்ன விளையாட்டுகளை நிகழ்த்தி இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அங்கிருக்கும் புண்ணிய நதியில் நீராடி நம்முடைய அனாதி காலமான பாபங்களை தொலைத்து கொள்ள வேண்டும். புண்ணியம் என்னும் சொல்லுக்கு அழகான பொருள். பூயதே அனேன இது புண்ணியகான்னு சொல்லுவார்கள். இத்தால் தூய்மைப்படுத்தப்படுகிறோம். எதால் நாம் தூய்மைப்படுத்தப்படுகிறோமோ அதுதான் புண்ணியம். புண்ணிய க்ஷேத்திரம்னால் ஒரு ஸ்தலத்துக்கு சென்று அங்கு தரிசித்து அதனால் நம்முடைய அழுக்கை போக்கி தூய்மை அடைகிறோம். அதனால புண்ணியமான ஸ்தலம்னு சொல்றார்கள். கங்கையிலோ யமுனையிலோ கோதாவரியிலோ நீராடுகிறோம். உடம்பழுக்கு போவதோடு இல்லாமல் மனத்தில் இருக்கும் அழுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்க அழுக்கான பாபங்களும் தொலைகின்றன. இதனால தான் புண்ணிய க்ஷேத்திரம், புண்ணிய பூமி இவற்றுக்கு செல்லணும்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்மயோகம்னு நாம கேள்விப்படுறோம். அது நம்மால் இயலுமா, ரொம்ப கஷ்டமானதாச்சே என்று தோணும். அவனவனுக்குரிய கடமையை செய்வாய், இதனை கண்ணன் கீதையில சொல்றார். கர்மயோகம்ங்கிறதை எப்படியும் எளிதான வகையில் செய்யலாம்னு அவரே ஒரு பட்டியல் கொடுக்கிறார். அர்ஜுனா, உலகத்தில் அனைவருக்கும் ஒரே விருப்பம் இல்லை. அவனவனுடைய விருப்பம் மாறுபடுகிறது. லோகோ பின்ன ருச்சிகின்னு சொல்லுவார்கள். ஒருத்தருக்கு இனிப்பு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு காரம் பிடிக்கலாம், ஒருத்தருக்கு துவர்ப்பு பிடிக்கலாம், ஒருத்தருக்கு குடுகுடுன்னு இருந்தா பிடிக்கலாம், ஒருத்தருக்கு வெப்பந்தான் பிடிச்சிருக்கலாம். ஆனால் அனைவரும் மக்கள். ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காதுங்கிறது இருக்கு, பார்க்குறோம். அப்படி இருக்கிறச்சே உலகம் பலவாறாக இருப்பதால் பகவானும் தன்னை பலவாறாக அமைத்து கொள்ளுகிறார். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இதுதான் கர்மயோகம்னுட்டால் அது ஒருவேளை எனக்கு பிடிக்காமல் இருந்தால் அப்ப என்னால் கர்மயோகத்தை பண்ணவே முடியாது போடும். தியானம் பண்றது தான் கர்மயோகம்னு கண்ணன் சொல்லிட்டார்னால் என்னால் தியானம் பண்றதுக்கு முடியலேன்னு விட்டால் அப்ப கர்மயோகமே அற்று போகும். பிராணாயாமம் பண்றது தான் கர்மயோகம்னு சொல்லி என்னால் மூச்சை இழுத்து விட முடியலேன்னு விட்டால் அப்ப பிராணாயாமமே இல்லாத போயிடும். நாமசங்கீர்த்தனம் பண்றது தான் கர்மயோகம்னு சொல்லி எனக்கு பாட தெரியாட்டால் அப்ப இல்லாமலே போயிடும். இதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் பெருமான் தான் இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக பல வகைகளாய் கர்மயோகத்தை பட்டியலிட்டு வச்சிருக்கார். அர்ஜுனா, திரவிய யஜ்ஞம் பண்ணலாம்,
தபோ யஜ்ஞம் பண்ணலாம், ஞான யஜ்ஞம் செய்யலாம், சுவாத்தியாய யஜ்ஞம் செய்யலாம். வேதங்களை கற்று ஓதுதல் ஒரு விதமான யோகம். வேதத்தினுடைய பொருளை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்தித்தல் வேறொரு யோகம். நிறைய திரவியங்களை கொண்டு ஹோமம் செய்தல், யாகம் செய்தல், அது ஒரு மாதிரி யோகம். பிராணாயாம பயிற்சியை விடாமல் செய்தல், அது ஒரு யோகம். நாமங்களை பாடுதல் ஒரு யோகம். புலன்களை அடக்குதல் ஒரு வகையான யோகம். இப்படி பலதையும் சொல்லி கொண்டு வரும்போது நம்மால் இயன்ற ஒரு 2 சின்ன வழியை பெருமான் காட்டியிருக்கார். ஒன்று, விக்கிரகத்தை இல்லத்தில் எழுந்துருள பண்ணி கொண்டு அவருக்கு பூ சாத்தி சந்தனமிட்டு பிரசாதத்தை பண்ணி நைவேத்தியம் செய்து விடாமல் தினப்படி பூஜை செய்தல். இது கர்மயோகத்தில் ஒரு வகையாக சொல்லியிருக்கார். நம்ம வீட்டில் தினப்படி பூஜை பண்ணுறது கர்மயோகம்னு தெரிஞ்சு கூட இருக்காது, ஆனால் நாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ நம்ம பெரியவர்களுக்கு நம்ம இடத்துல எவ்வளவு அருள்னால் இவன் படித்து தெரிந்து கொண்டு வருவானோ மாட்டானோ நமக்கு தெரியாது. அதனால படிப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவனை எப்படியாவது அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத அன்றாட வாழ்க்கையில் பண்ண வச்சுடணும். இதுதான் அவர்களுக்கு ஆசை. இப்போ நமக்கு கீதையில் பூஜையை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியாட்டாலும், அது கர்மயோகத்தின் ஒரு வகைன்னே நமக்கு ஞாபகம் இல்லாட்டாலும் தினமும் பண்ணிட்டு தானே இருக்கும். மூச்சு பயிற்சி பண்ணால் கர்மயோகம் நமக்கு தெரியாட்டாலும் பிராணாயாம பயிற்சி பண்ணிட்டு தானே இருக்கும். அதே போல அப்போ விக்கிரகத்தை வைத்து பூசிப்பது கர்மயோகத்தில் ஒரு வகை. க்ஷேத்ராடனம் தீர்த்த யாத்திரை செல்வதும் கர்மயோகத்தின் ஒரு வகை. தீர்த்த யாத்திரைனா புண்ணிய நதிகளுக்கு செல்வது, க்ஷேத்ராடனம்னா புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு செய்வது. யாத்திரை போகிறதுன்னு சுலபமாக சொல்கிறோமே, பத்ரிகாசிரமத்துக்கு யாத்திரை போயிட்டு வரும், சேலை கிராமம் நேபாளத்தில் யாத்திரைக்கு போகிறோம், பிருந்தாவனத்துக்கு, துவாரகைக்கு, அயோத்தியாவுக்கு, மதுராவுக்கு, இங்கெல்லாம் பெருமானை தரிசிக்கிறதுக்கு யாத்திரையாக போகிறோம். அந்த யாத்திரையே ஒரு வகை கர்மயோகம்னு தான் கண்ணன் கீதையில் சொல்கிறார். ஆனால் யாத்திரை பலிக்கணும்னால் ரொம்ப சௌகரியமாக வசதிகளை எதிர்பார்த்து கொண்டு போனால் யாத்திரைக்கு வேண்டிய பயன் கிடைக்காது. அதை யாத்ரா கண்டத்திலே ரிஷிகள்லாம் பேசுகிறார். ஓரளவுக்கு பட்டினி கிடக்கணும், தூக்கத்தை விட்டு கொடுக்க வேண்டும், ரொம்ப கட்டில் போட்டுண்டு ஓஹோங்கிற மெத்த மேலே படுத்துக்க கூடாது. இப்படி யாத்திரை போனாதான் அதற்குரிய பலம் கிடைக்கும். நம்ம வீட்டில் எந்த வசதியோடு இருப்போமோ அந்த வசதியோட யாத்திரைக்கும் போயிட்டு வந்தோம்னு வச்சுங்க, அப்போ அதற்குரிய பலம் கிடைக்காதுங்கிறார். இன்னைக்கு யாத்திரை எப்படி ஆயிடுத்துனால், ஓஹோன்னு வசதியான தங்குமிடத்துல போய் 2 பேர் சௌக்கியமாக தங்கிண்டு இருக்கிற அளவுக்கு யாத்திரையை கொண்டு விட்டுட்டோம். முக்திநாத் சாலிகிராமம் போகணும்னால் 5 நாளில் போகலாம். இங்கேருந்து ஆகாய விமானம் காத்மாண்டுவுக்கு போடும், அங்கேருந்து போக்கராலேருந்து ஜம்சம், ஜம்சத்துலேருந்து கிட்டக்க அது 4 சக்கர வண்டியில் அழைச்சின்னு போடுவா. போகிறோம், திரும்பி வந்துடுவோம் 5 நாள். ஆனால் 40,000 ரூபா ஆகும். 1 இல்லை 2 இல்லை. போயிட்டு திரும்பி வந்தேன்னா எப்படி தெரியுமோ கூட்டின்னு போயிட்டு வருவா. நான் சொன்ன ஜம்சம்லேருந்து ஆகாய விமானம் போய் இறங்கும். 1/2 மணி நேரம்தான் நேரம் கொடுப்பா. அதுக்குள்ளே உள்ளே போய் அந்த தெய்வத்தை சேவிச்சுன்னு வந்துடணும். ஏன்னா நம்ம கொண்டு போய் விட்ட வண்டி திரும்ப நம்மளை கூட்டின்னு வரும். அது 5 இருக்கை கொண்டதாக இருக்கலாம், 16 இருக்கை கொண்டதாக இருக்கலாம். அவசரமாக போய் இறக்குவா, 1/2 மணி போயிட்டு வர சொல்லுவா. போயிட்டு வந்த உடனே திரும்ப கொண்டு வந்து விட்டுருவா. நம்ம இந்த மொத்த நாளும் கழிச்சிருக்கிறது அந்த 1/2 மணி நேரத்துக்காக. இப்போ போயிட்டு திரும்ப வீட்டில் வந்து உட்காந்து போயிட்டு வந்தமான்னு யோசிக்க பார்க்கச்சே ஒன்றும் நினைவுக்கு வரவே வராது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும், அங்கே கோவேறு கழுதையில் போகணும். ஆகாய விமானத்தில் போகாமல் கோவேறு கழுதை கொடுப்பா. அதில் ஏறினுட்டா அது அப்படியே செங்குத்தாக மேலே ஏறும். அது கழுத்தை நாம் கெட்டியாக கட்டிக்கணும். அது ஏற்கனவே சாஞ்சி இருக்கிறதுனால நாம் பின்னாடி சாஞ்சோம் தலைகுப்புற விழுந்துடுவோம். அதை கழுத்தோடு நாம் முன்னாடி சாஞ்சு கட்டிண்டா நாம் விழுந்தமா அது விழுந்தமான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அது போய் சேரும். 6 மணி நாழி பிரயாணம். கார்த்தால 6 மணிக்கு கிளம்பும், 11:30-12 மணிக்கு கொண்டு போய் விட்டுடுவார். அதுக்கப்புறம் அங்கே 2 மணி நாள் இருந்து சேவிக்கலாம். மத்தியானம் 2 மணிக்கு கிளம்பிடணும். கிளம்பிட்டா விடியறதுக்கு ராத்திரி இருட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால 7:30-8 மணி கொண்டு விட்டுவா. காட்டு விலங்குகள்லாம் இருக்கும், கண்டகி நதியிலேயே போகும், இங்கேயும் அங்கேயும் கல்லா இருக்கும், எப்போ விழுந்துடுவோமோன்னு பயமாக இருக்கும். ஆனால் சேவை ரொம்ப நன்னா இருக்கும், தரிசனம் அவ்வளவு நன்னா. திரும்ப வீட்டுக்கு வந்த அப்புறம் ஒன்னொன்னு ஞாபகம் இருக்கும். எந்த கல் தடிக்கித்து, எந்த மலை முட்டித்து. அங்கே போன உடனே 108 கோமுகம் இருக்குது.
சால கிராமத்தில் உள்ள போனால் 108 வரிசையாக தண்ணீர் வந்து கொட்டுறது. கோமுகம்னா கோவில்கள்லாம் வச்சிருப்பா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ள பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணச்சே வெளியில் வந்து ஜலம் கொட்டும் பாருங்க, அதுக்கு கோமுகம்னு பேர். அதே மாதிரி 108 வச்சுருக்காங்க. சில்லுப்புன்னா சில்லுப்பு, கையை வச்சா உறைஞ்சி படுவோம், பனிக்கட்டியாக ஆயிடுவோம். அதில் 108லையும் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும்னுவா. நம்ம ஒரு 10-15க்கு தலையை நீட்டிடுவோம். கொஞ்சம் தெம்பா, நாங்கள் என்ன தமிழகத்துக்காரா வெறுமே நினச்சிருக்கீங்களா, விட்டே நான் பாருன்னு போய் தலையை நீட்டிடுவோம். ஒரு 20 ஆன அப்புறம் 5 நிமிஷம் ஓய்வு எடுத்துனுட்டு பாக்கி இருக்கிறதுக்கு போகலான்னு நினைப்போம். அந்த தப்பை பண்ணவே கூடாது. 108லையும் தலையை கொடுத்து வாங்கினா தான் வருவோமே தவிர 20 ஆன அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஒரு மூச்சை பிடிச்சின்னு திரும்பி போவோம்னா போகவே மாட்டோம். அதே வேகத்தில் போயிட்டு வந்துட்டா அப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் அவா கேட்பா, யாத்திரை போயிட்டு வந்து இளைய சுகமாக இருந்ததா, எல்லாம் சௌரியமாக இருந்ததா, 2 வேளைக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சதா, பால் கிடைச்சதா, நன்னா தூங்கினீங்களானால். யாத்திரைக்கு போயிட்டு வந்தவர்களை அது கேட்கக்கூடாது. நன்னா தரிசனம் கிடைச்சதா, அங்கே போய் பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சதா, அங்கே இருக்கோங்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்பட்டதா, இதைத்தான் கேட்கணும். சாப்பாடு எப்பவுமே திரும்பி வந்தப்புறம் சாப்பிடத்தான் போகிறோம், எப்படியும் தூங்கத்தான் போகிறோம். அதை விட்டு கொடுத்து தான் யாத்திரைக்கு போகணும். இது இத்தனையும் நம்ம முன்னோர்கள் எழுதி வைத்து கண்ணன் கீதையில் 14 விதத்தில் சொல்கிறார். அதில் யாத்திரை ஒன்று. யாத்திரை போவது எங்கு செல்ல வேண்டும்? பக்கத்து ஊருக்கு போகலாமா, எதிர்த்த ஊருக்கு போகலாமா, எந்த ஊர்லேயும் போகலாம். ஆனால் அந்தந்த ஊருக்கு ஒவ்வொரு மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னென்ன கோவிலுக்கு இன்னென்ன பெருமைன்னு பார்க்கறச்சே 7 கோவில்களுக்கு இப்படி பெருமை, 8 கோவில்களுக்கு இப்படி பெருமை, 10 கோவில்களுக்கு இந்த ஏற்றம்னு விதவிதமாக சொல்லியிருக்கா. இப்போ ஸ்ரீவைஷ்ணவ திருத்தலங்கள் 108ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஸ்ரீ வைகுண்டம்ங்கிறது தான் வைகுந்தம் பெருநாடு. அதை தவிர அடுத்தது பார்க்கடல், அங்கேயும் நம்மளால் போக முடியாது. வைகுந்தத்துக்கு நாம் போக முடியாது, பார்க்கடலுக்கும் போக முடியாது. இப்போ பார்க்கடலுக்கு எப்பவுமே போக மாட்டோம், வைகுந்தத்துக்கு எப்போவான்னு போகமோ இல்லையோ. இப்போ நான் சொல்லச்சே நீங்கள் புருவத்தை வசத்திருக்கணும். இவர் என்ன வைகுந்தத்துக்கு எப்பவும் போக முடியாதுங்கிறார் அப்படின்னா நம்மளை எதுக்கு கூட்டி இங்கே உட்காந்து வச்சுருக்காருன்னு கேட்கணும். தலைப்பே முக்தி தரும் க்ஷேத்திரங்கள் 7. அப்போ முக்தி அடையணும், அடைஞ்சா வைகுந்தத்துக்கு தான் போகணும். நான் அடுக்கு சொல்லிட்டு இருக்கேன் வைகுந்தத்துக்கு எப்பவும் போகிறது இல்லைன்னு. கண்டிப்பாக போவோம். இதை பற்றி ஆழ்வாரே பாசுரத்தில் சொல்லச்சே வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு பாடினார். வைகுந்தத்துக்கு ஒவ்வொருத்தரும் போய் சேர்ந்து தான் ஆக வேண்டும். இந்த பிறவி இல்லைன்னா அடுத்தது, அடுத்தது இல்லைன்னா 10வது, 10வது இல்லைன்னா 100வது, ஆக மொத்தத்தில் போயாகணும். அப்படி நாம் முக்தி அடையணும்னால் அதுக்கு இந்த க்ஷேத்திரங்களுக்கு செல்லலாம். முக்தி அடையறதுக்கு தடங்கள் எது? பாபங்கள். பாபங்களை தொலைக்கிறதுக்கு எத்தனையோ வகைகள். தர்மேண பாபம் அபனுதத்தின்னு சாஸ்திரம் சொல்றது. புண்ணிய காரியங்களை செய்து தர்ம காரியங்களை செய்து பாபங்களை தொலைத்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்படின்னு நினச்சுடாதீங்க, நிறைய பாவம் பண்ணிட்டு கோவில் உண்டியலில் போய் 50 ரூபா போட்டேன், இந்த பாவம் போயிடுமா, 50,000 ரூபா போட்டேன் போயிடுமானால் அப்படி போகாது. தர்ம காரியம்னு சொல்லச்சே அதில் விரதம் இருக்க வேண்டும், தவம் இருக்க வேண்டும், உபவாசம் அதாவது பட்டினி இருத்தல் இருக்க வேண்டும், நம்மை சற்றே வருத்தி கொண்டு செய்வதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் நாம் எடுக்கிற எந்த முயற்சியுமே பலிக்கும். அதில் ஒரு வகை தான் யாத்திரையும். போனாலே ஒரு சிரமம் இருக்கும் இல்லையா. நம்ம வீட்டில் இருக்கிற வசதி வாய்ப்பு வெளியில் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் யாத்திரை போகிறதுல பல நன்மை இருக்குது. முதல்ல தினப்படி செய்தித்தாள் கிடைக்காது, அதனால் எடுத்த உடனே இங்கே கொலை அங்கே கொள்ளை படிக்க முடியாது. கைத்தொலைபேசி சிணுங்காது இல்லையா, எல்லா இடத்துலையும் இருக்கேன்னா. இப்போ நம்ம பார்க்க போகிற இடங்கள்லாம் பாதி இடத்துல கைத்தொலைபேசியே எடுக்காது, மின்சாரமே இருக்காது. அப்புறம்னா தொலைபேசியெல்லாம் எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ராம அனுயாத்திரைன்னு ஒரு தரம் போயிட்டு வந்தோம். ராமர் போயிட்டு வந்த எல்லா இடத்துக்கும். அதில் சித்திரக்கூடத்துக்கு பக்கத்தில் சரபங்காசிரம், சுதீஷ்ணாசிரமம், அகஸ்தியாசிரமமும் 3 ஆசிரமம் இருக்குது. அதுலேருந்து சுத்து வட்டாரம் 12 மைலுக்கு மின்சாரமே கிடையாது. ஆறான்னு சத்தம் போட்டால் கூட 12 மைல் போனால் தான் ஏன்ற பதிலே வரும். அவ்வளவு நல்ல இடம். உங்களுக்கு ஏதான ரொம்ப இது என்ன வெறுப்பாக இருக்குது இந்த வாழ்க்கை, யந்திரத்தனமாக இருக்குதுன்னா நேராக சித்திரக்கூடத்துக்கு சீட்டு வாங்குங்க, அங்கே போங்க, 4 நாள் அங்கே இருங்கோ. போகிறச்சே ஞாபகமாக கையில் இருக்கிற தொலைபேசியை வச்சுட்டு போடுங்க. அதை எடுத்துன்னு மட்டும் போனால் திரும்ப இந்த ஊர்லேயே இருக்கலாம். இதுக்கு ஒன்றும் அங்கே போக வேண்டிய தேவையில்லை. இங்கே இருக்கிறதுக்கு அங்கே இருக்கிறதுக்கு வித்தியாசமே இல்லாத படும். அடிக்கடி தொந்தரவு பண்ணுறா, நாம் அதை பார்த்துட்டே தான் இருக்க வேண்டியிருக்கு. எதுக்கு அதை பார்த்துட்டு இருக்கோம்? பக்கத்தில் இருக்கிறவர் கூட பேச மாட்டோம், ஆனால் அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கமே. என்னால் பக்கத்தில் இருக்கிறவர் என்ன கேள்வி கேட்குறார், இது என்ன கேள்வி கேட்கறது இல்லை. அதனால தான் அதையே பார்க்குறா எல்லாரும். இப்போ எதிர்த்தா மாதிரி யாரோ வந்துட்டு இருப்பா, நம்ம பார்த்து தான் ஏதோ சிரித்து பேசின்னு வர அளவுக்கு நாம் சிரித்து பேசின்னு போவோம். ஆனால் வந்தவர் என்னை தாண்டி வேகமாக போனார். அப்புறம் தான் இவர் காதல சொருகின்ற அவரே பேசின்னு இருக்காருன்னு தெரிஞ்சுது.
ஆக பலரும் இப்போ அதில் இருக்கோம்னா அதை தவிர்த்தால் கொஞ்சம் சாந்தி கிட்டும். எதுக்கு சொல்ல வந்தேன், யாத்திரைக்கு போனால் இன்னென்ன க்ஷேத்திரம் இன்னென்ன கொடுக்கும்னு எழுதி வச்சிருக்கா. நம்ம இப்போ கல்யாணம் ஆகணும்னா போகிற க்ஷேத்திரம் இருக்குது, குழந்தை பிறக்கணும்னா போகிற க்ஷேத்திரம் இருக்குது. எல்லா பெருமான்களும் எல்லாம் கொடுப்பார்கள். ஆனால் ஒரு சில இடத்திலே ஒரு ரிஷிக்கு இதை போல அருள் புரிஞ்சிருப்பார். அதனால நமக்கும் அதே போல வேண்டியவர்கள்லாம் அந்தந்த ஊர் போகலாம்னு ஏற்படுத்தி வச்சிருப்பார். இதில் ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரங்கள்னு 8. அது முதல்ல நல்லா மனசில் குறிச்சுங்க. தானே பெருமான் உருவாகிறார் இல்லையோ, ஸ்வயம் தானாக, வியக்தம் தோற்றியவர், தானாக தோற்றியவர். அது தெற்கு கோடியிலேருந்து வடக்கு கோடி வரைக்கும் 8 ஊர்கள் உள்ளன. அஷ்ட ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள். கீழே இருக்கக்கூடிய வானமாமலை நாங்குநேரி, திருக்குறுங்குடி வானமாமலை பக்கத்து ஊர். இதெல்லாம் திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகும் மார்க்கம். அங்கே இருக்கிற வானமாமலை ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரம். அடுத்து கொஞ்சம் வடக்க வந்தால் ஸ்ரீரங்கம், ரங்கநாத பெருமாள் சயன திருக்கோலத்தில் இருக்கார், அது ஸ்வயம் பக்தம். இன்னும் வடக்க வந்தால் ஸ்ரீமுஷ்ணம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீமுஷ்ணத்தில் பூவராக பெருமாள் சின்ன வடிவத்தோட இடுப்பில் இப்படி கட்டியாக கை வச்சுட்டு பன்றி உருவத்தில் வராக வரிவடித்தில் இருக்கிறார். அப்படியே பச்சை சாலக்கிராம கல். அந்த மொத்த கர்ப்ப கிரகத்திலேயே நடுவில் அந்த பெருமாள் தான் இருப்பார். கர்ப்ப கிரகத்தில் எந்த மூலையிலேருந்து எந்த மூலைக்கு நீங்கள் கோடு போட்டாலும் அந்த கோடுகளெல்லாம் எந்த நடு மைய புள்ளியில் சந்திக்குமோ சரியாக அந்த புள்ளிக்கு கீழே தான் இருப்பார். ஏகசிலா பேரம், ஒரே சிலை, ஏக பேரம். கர்ப்ப கிரகத்தில் வேற ஆறுமே கிடையாது, ஒரே விக்கிரகம். அதுக்கே ஒரு தனி பெருமை. இது ஸ்ரீமுஷ்ணம். அதிலிருந்து வடக்கே வந்தால் தமிழகத்தினுடைய வடக்கு எல்லையாயிருக்கும் திருமலை, 7 மலை. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீஅக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேத்தினாம் ஸ்ரீவெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்னு நிச்சலும் சொல்லுகிறோம். வினா வெங்கடேசம் நநாதோ நநாதா சதா வெங்கடேசம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச. பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடாத்ரி சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன. வெங்கடேஷ சமோதேவா ந பூதோ ந பவிஷ்யதி. வெங்கடாச்சலத்துக்கு சமமான மலை எங்கு தேடினாலும் கிட்டாது. வெங்கடேசனுக்கு சமமான தெய்வம் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டார். அது திருவேங்கடம். ஆக 4 க்ஷேத்திரங்கள் ஆயிடுச்சு. இனிமே வடக்க போகணும். வடக்க போனால் நேபாளத்தில் இருக்கிற சாலக்கிராமம் முக்திநாத், பதரிகாசிரமம். நம்ம தேசத்தில் உத்தராஞ்சல் இருக்கோ இல்லையோ, ஹிமாச்சல பிரதேசத்தை தனியாக வச்சிருக்காளே, அங்கே இருக்கிற பதரி விஷால், பதரி நாராயண பெருமாள். அவா 2 பேரும் முழுக்க சாலக்கிராம திருமேனி. அமர்ந்த திருக்கோலத்தில் தான் 2 பேர் இருப்பா. சாலக்கிராம கல்லுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீள். கண்டகிங்கிற ஆறு ஓடி வருது. ஹிமாச்சலத்திலேருந்து நேபாளத்தில் ஓடி பீகார் பக்கத்தில் வந்து கண்டகி வந்து கங்கையோட சோனேபூருங்கிற இடத்துல கலக்கிறது. பீகாரில் சோனேபூருங்கிற இடம். அங்கே தான் கஜேந்திர மோட்சம் நடந்தது. யானை முதலையனுடைய வாயிலை அகப்பட்டு கொள்ள ஓடோடி வந்து பெருமான் காப்பாத்தினார். அது நடந்த இடம் சோனேபூர். அந்த இடத்துல தான் கண்டகியும் கங்கையும் கலக்கிறது. சரையும் கங்கையும் கலக்கும், யமுனையும் கங்கையும் கலக்கும், சோனா நதியும் கங்கையும் கலக்கும். ஒவ்வொரு நதியும் கங்கையோட கலக்கும். அதில் 3 நதிகள் கலக்கிற இடம் தான் பிரயாகராஜ்னு சொல்லுவோம். அலகாபாத்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, அங்கே திரிவேணி சங்கமம்னு சொல்லுவா. கங்கா, யமுனா, சரஸ்வதி. சரஸ்வதி அந்தர்வாகினி, பூமிக்கு கீழே வர நதி. எந்த நதியா இருக்கட்டும் கங்கையோட கலந்துடுத்தினால் அப்புறம் கிழக்கு நோக்கி சமுத்திரத்துக்கு ஓடும். அந்த நதிக்கு கங்கைன்னு தான் பேர். 2 நிறுவனங்கள் ஒன்னா சேர்ந்தா என் பேர்ல பாதி உன் பேர்ல பாதின்னு தானே புது பேர் வச்சுப்பா. ஆனா கங்கை இடத்துல அது எடுபடாது. யமுனை கங்கையில சேர்ந்துட்டாலும் அப்புறம் கங்கை தான். எந்த நதி கங்கையில சேர்ந்தாலும் அப்புறம் கங்கை தான். அது கங்கைக்கே உண்டான சிறப்பு. கண்டகி நதியினுடைய மடியில தான் இந்த சாலக்கிராம கற்கள் கிடைக்கும். அந்த கல் வேற ஒன்றும் இல்லை. நிறைய லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மரக்கட்டைகள் பூமிக்குள்ளே ஆழ்ந்த இடத்தில் அதிகமான அழுத்தத்துல புதஞ்சு 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 அப்படியே 10,000 20,000 30,000 ஆண்டுகள் இருந்து அது கெட்டிப்பட்டு கல்லாருது. அது மரம். அந்த மரமே அப்படியே கெட்டிப்படுறது. அதுக்குள்ள சின்ன தேரை ஊறும், சின்ன பூச்சி தேரை போயிட்டு வரும். அது போய் தன் காலை வச்சு கீறுறது பாருங்க, அதுதான் சக்கரமாட்டம் கோடு விழும். அதனாலதான் சால கிராமத்திலே சக்கரத்தாழ்வாராட்டமே சுதர்சன சக்கரம் தெரியும். ஒன்றும் இல்லை, அது பூச்சி உள்ள போய் அழகா கீறிட்டு வர்றது. இப்போ பெருமான் ஒரு வரம் கொடுத்திருக்கார் இந்த சாலக்கிராம கல்லுக்கு. நான் உன்னிடத்தில் வாழ்கிறேன். ஏன்னா கண்டகி நதி பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறார், என்னுடைய கர்ப்பமா நீ வந்து பிறக்கணும்னு.
எப்படி உன் கர்ப்பமா பிறக்கிறது? ஒன்று செய், நீ நதியா ஓடு, உன்னுடைய மடியில நான் சாலக்கிராம கல்லா இருந்து விடுறேன், அந்த கல்லுல நான் எப்போதும் வாசம் பண்ணுவேன், அதை தன் வீட்டில் வைத்து கொண்டு இல்லத்தில் பூஜிக்கலாம் என்று கண்டகி நதிக்கு பெருமாள் வரம் கொடுத்து அதுதான் சாலக்கிராமத்துல ஓடுறது. நீங்க அடுத்த தரம் போறச்சே கண்டிப்பா நாங்க போய் சாலக்கிராம கல் எடுத்துன்னு வருவோன்னு இறங்குவேன். இப்பவே ஜாக்கிரதைக்கு சொல்றேன், இறங்கினா உறைஞ்சி போடுவோம், நாம இறங்கக்கூடாது. கரையில நின்றுட்டு அங்க இருக்கிறவாளை வேணா கேட்கலாம், அப்ப நீராடணும்னு சொன்னீரேன்னார், நன்னா போய் நீராடலாம், வருவமா தெரியாது, போகலாமே தவிர எழுந்து திரும்பி வர வேண்டும் இல்லையோ, அப்படியே உறைஞ்சி போற அளவுக்கு இருக்கும். பதரிகாசிரமத்துல சேவிக்க போற சேவம் ஆச்சரியமா அலகநந்தா நதி ஓடி வரும். காலை அதுல நீராடிட்டு ரொம்ப விடிய காத்தால சூரியோதயம் ஆகும், பளிச்சுன்னு சூரியன் அடிக்கும், ஆனா ஒரு பக்கத்துல குளிர் விரைத்து கொண்டே இருக்கும். அங்கதான் பிரம்ம கபாலம்னு இருக்கு. அதுல நம்ம மரித்த தந்தை, தாய், பாட்டி, தாத்தா, பெரியப்பா யாருக்குண்டோ பிண்ட பிரதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. பிரம்ம கபாலத்துல பிண்ட பிரதானம்னா பிண்டம் வேணுமா இல்லையா? அரிசி சோறு சமைத்து அதை உருண்டையாக உருட்டி எள்ளும் தண்ணீரமா கொடுக்கணும் இல்லையோ? முதல்ல அந்த ஊர்ல சோறு சமையாது, ஏத்தினா சோறு சமையணும் இல்லையோ? அதனால நம்மளை பண்ண விட மாட்டா. கோவில்ல தான் 10-15 பணம் கட்டினா ஒரு வெங்கல சொம்பு நிறைய சாதத்தை அவளே பண்ணி கொடுப்பா. அது ஆயிருக்கிறதே சுமாராத்தான் வெந்திருக்கும், முழுக்க வெந்திருக்காது. ஒரு 2 பருப்பு அதில் போட்டிருப்பா, வெந்ததும் வேகாததுமா அர்ச்சக பரிசாரகர் கொண்டு வந்து கொடுத்துருவா. அதை நாம பிடிக்கணும் இல்லையோ? இப்ப விரல் மடக்க வராது, எடுத்து பிண்டமா பிடிக்கணும்னா விரல் துவையாது, அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்து ஈர வேட்டியோட இருப்போம், நடுங்கும் குளிரும். அடியனோட வந்திருந்த ஒருத்தர் சொன்னார், பண்றது எங்க தாத்தாவுக்கா எனக்கான்னு சந்தேகமா இருக்குன்னா, அவருக்கு பண்ணி முடிக்க போறேனா இல்லை எனக்கு பண்ணிக்க போறேனா தெரியலன்னார். சிரமப்பட்டா தான் யாத்திரையின் பலம் கிடைக்கும், சிரமப்பட்டு தான் போய் பிண்ட பிரதானம் பண்ணணும். கயையில போய் கயாசிராத்தம் நம்ம ஜன்மத்துல ஒரு தரமான பண்ணணும். வேதம் நமக்கு விதிக்கிறது, ஒருத்தன் பிறந்துட்டானால் அவனுடைய பித்திருக்களுக்காக ஒரு தடவையாவது வாழ்க்கையில கயாசிராத்தம் பண்ணு. ரொம்ப ஆச்சரியமான நதி பால்குனின்னு ஒரு நதி ஓடுறது, அந்த நதிக்கரையில தான் கயை இருக்கு, அதற்கு சிராத்தம் பண்றோம். எதுக்கு சொல்ல வந்தேன்? இப்ப 6 க்ஷேத்திரங்கள் பார்த்துட்டோம். வானமாமலை நாங்குநேரி, ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருமலை திருப்பதி, பதரிகாசிரமம், முக்திநாத், கடைசி 2 அஜ்மீர்னு கேள்விப்பட்டிருப்பீள். அஜ்மீர்லேருந்து ஒரு 25-30 மைல் ஒரு மலை ஏறி இறங்கினோம்னா புஷ்கரம்ங்கிற க்ஷேத்திரம் வருது. புஷ்கரத்துல பெருமாள் தீர்த்த ரூபத்துல இருக்கார். அவர் வடிவம் விக்கிரக ரூபத்துல இருக்க மாட்டார். பெரிய ஏரி, ஏரினா கடல் போல ஏரி, அந்த மொத்த ஏரி தான் புஷ்கர க்ஷேத்திரம். ஏரியில் இருக்கிற நீரே பெருமாள், தனித்து பெருமானுடைய விக்கிரகம் இல்லை, அந்த ஏரியில் இருக்கிற நீரே ஜலரூபத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்கார். அதே போல மற்றொன்று நைமிஷாரண்யம்னு பேர், அங்க காட்டு ரூபத்தில் இருக்கிறார். எங்க வனமோ எத்தனை மரமோ மரமே பெருமான். அப்ப வனரூபத்தில் நைமிஷாரண்யத்தில், ஜலரூபத்தில் புஷ்கரத்தில், பதரிகாசிரமத்தில், முக்திநாத்தில், இதெல்லாம் வடக்க 4 தெற்க 4 4 8 திவ்யமான க்ஷேத்திரங்கள் ஸ்வயம் வெக்தம். இது ஒன்னொன்னு தானே உருவான பெருமாள். அநேகமா சாலக்கிராம திருமேனியா இருப்பார். मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।